பாலிஸ்டர் சேலைய கட்டிக்க பச்சை கலர் சட்டையும் போட்டுக்க பாலிஸ்டர் சேலைய கட்டிக்க பச்சை கலர் சட்டையும் போட்டுக்க பசும்பொன்னு சென்று வருவோம் ராமாயி பசும்பொனுக்கு சென்று வருவோம் ராமாயி தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி பாலிஸ்டர் சேலைய கட்டிக்க பச்சை கலர் சட்டையும் போட்டுக்க பசும்பொன்னு கண்டு வருவோம் ராமாயி தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி சிங்கத்தை பாரடி தேவருக்கு வேட்டுமே போடடி திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி தேவருக்கு வேட்டுமே போடடி கிட்ட போய் பார்த்து வருவோம் ராமாயி கிட்ட போய் பார்த்து வருவோம் ராமாயி நம்ம கோட்டமேட தாண்டி போவோம் வீராயி பாலிஸ்ட சேலைய கட்டிக்க பாஜ கலர் சட்டையும் போட்டுக்க பசும்பனை கண்டு வருவோம் ராமாயி தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்த்துக்க ராமாயி அண்ணம் போல நடந்துக்க அவசரமா முளைப்பாரிய தூக்கிக்க அவசரமா முளைப்பாரிய தூக்கிக்க எக்குளமும் கூடுதும் வா ராமாயி எக்குளமும் கூடுதும் வா ராமாயி தேவர் மகன் நம்ம குல தெய்வ மடிய வீராயி தந்தனத்தானே லேலோ தந்தனத்தானே லேலோ பாலிஸ்ட சேலைய கட்டிக்க பாஜ கலர் சட்டையும் போட்டுக்க பசும்பொனுக்கு சென்று வருவோம் ராமாயி பசும்பொனுக்கு சென்று வருவோம் ராமாயி தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி என்னத்தை அவ்வளவுதான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் செகுல அற வாங்க போறான்டாவே போடி முண்டையா பூரா நம்ம டைலாக் தான் வா முண்டை போ முண்டை இது இந்த முண்டை என்பது கெட்ட சொல்ல அல்ல நம்ம ஏரியா பாசியாதான் ஏமாச்சான் நேற்று நீ வர்ற முண்டை அப்புறம் நீ கூப்பிட்ற முண்டை நீ தான் சொல்கிற முண்டை சரி முண்டை வர்ற முண்டை சரி முண்டை எங்கள் ஏரியா இந்த ஏரியா உள்ள அப்படின்ற கமுதி மானாமரியெல்லாம் சித்தப்பனையும் வாடம் தம்பி 4 பேர் புழக்க அடி வாங்கிட்டு போகிறேன் போடா கப்புளிங்க ஓசா அவங்க கட்டு போனாங்க ஏப்பா காசு கொடுத்துட்டியா நான் அப்படியே போவாப்பா போட முட்டு முண்டை அடிச்சாண்டா அந்த ஆந்த கூட்டம் எப்படி இருந்துச்சு இப்போ பாருவேன் தரிசு கிடையாது இதான்டா நாத்தாங்க நாங்க 3 ஆத்தா உட்காந்துருக்கேங்க ஆத்தா ஏத்தாய் இங்கிட்டு வாவேன் நான் வளர்த்த என் புண்ணியவதி இங்கன்னு வாவேன் நல்லா சிரிக்கிற இவங்க பூரா விரைச்சிட்டேன் நீட்டி நிமிந்துட்டானாடா கட்லா மீன் மாதிரி யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குத்தான் நீ டீ போடுற என்ன தண்ணி கலந்தாலும் டீ ஓடாது லேது 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 வந்தாரே ஒரு கப்ளிங் மண்டை சாமினே யாருக்கு சாமி நாரதர் மகரிஷி சாமி அதுக்கு ஏன்டா நீ அழுகுற ஸ்டார் சர்க்கிள் மை என்ற டொங்கஸ் எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ வர்ணம் மட்டும் வாசிங்கடா எப்ப வருவாரோ வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன் வீரத்தேவே நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன் வீரத்தேவே வர்ணம் மட்டும் கட்டபொம்மன் நாடகத்துக்கு அடிக்க சொன்னா நீர்மலை அடி அடிக்கிறேன் பாரு மகனே மச்சான் என்ன மச்சான் கேட்க மறந்துட்டேன் மச்சான் என் தங்கச்சி மீனாட்சி எப்படி இருக்கு நல்லா இருக்கா
உன் தங்கச்சி மீனாட்சிக்கு என்ன பூலாக்கு மச்சான்? இல்லை என்ன குறை? என் தங்கச்சி மீனாட்சி மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். மச்சான் வளகாப்பு வச்சிருக்கிய, மச்சாங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலங்க நீங்க. சொல்லியிருப்பேன், நீ ஒரு ஆளே திண்டு விட்டு குசிக்கிட்டு போயிருன்னு சொல்லாம விட்டேன். அதை விடுங்க. எதில் விட? இல்லை மச்சான், வாயிலையா? மச்சான் என்ன மச்சான்? என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருச்சாங்க. 2 புள்ள பிறந்திருக்கா. புள்ள சிங்கம் மாதிரி கேள்விப்பட்டேனே. கொடுத்து வச்சது அவ்வளோதான் மச்சான். என்ன மச்சான்? உன் தங்கச்சி மீனாட்சி உடம்பு தெம்புக்கு ஒத்த பிள்ளையே செமக்கிறது கடுசு. ஆமாங்க. எப்படியே 2 பிள்ளை தங்கிருச்சு. வெயிலில் நடந்து போகும்போது பிள்ளையை செமக்க முடியாமல் விழுந்து செத்து போச்சு மச்சான். ஏல எந்திரிச்சு போட நொப்ப மாட்டேன். தாய் மீனாட்சி செத்து போச்சா? என் மருமைய பிள்ளைய என்னங்க பண்றாங்க? ஒருத்தனை மட்டும் காப்பாற்றி விட்டேன் மச்சான். என் மருமைய எங்க இருக்காரு? 7 லட்ச ரூபா செலவு பண்ணி மீனாட்சியில் காப்பாத்தினேன். இப்ப என் மருமைய எங்க இருக்காரு? இந்தா அவனைத்தான் காப்பாத்தினேன். என் மயந்தேன். எங்க மயனுக்கு முடியெல்லாம் கொட்டி போய் கிடக்கு. மொட்டை அடிக்கும் போது ஆசிட்ல உட்காந்து வேலை மயிர படுறான். மாப்பிள்ள சாமி வாங்க. மருமையனே அசுர புடுங்க நம்ம மீனாட்சி காப்பாத்துவா. நான் காப்பாத்தினா தானடா காசு கொடுத்த உடனே. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவர் போன வருஷம் கடைசி கோயில உருட்டி வச்சாரு. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவர் போன வருஷம் மழையை நம்பி வித விதைச்சாரு. போன வருஷம் மழைய நம்பி வித விதைச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை, போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகுக்காகுமா. என தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. என தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. அறுவடையே முடிக்கும் முன்னே கருது வண்டியை விடலாமா? அட ஆண்டவனே மணிக்கணக்கு 2000மா. எத்தனை ஏக்கர் அறுத்தாலும் கரண்டு கொடுக்குமா? அட கருது வண்டி பாட்டை போட்டு ஆள கொள்ளுமா? கருது வண்டி பாட்டை போட்டுக்கிட்டு பின்னாடி சுத்துக்கிறது யாருக்குன்னு தெரியாம ஆளை கொள்ளுமான்னு சரியா தானே பண்ணி கை தட்டலாம். இதெல்லாம் உசிலம்பட்டி பக்கம் சரியான கிளாப்ஸ் இந்த பாட்டுக்கு. இங்கே படுத்து விரைச்சிட்டாங்களே. ஏல இங்கே வர்ற கருந்தவளை மாதிரியே இவன் கேமரா வெதர் ஃபோக்கஸ். ஏல நீங்கள் 2 என்னமோ ஆடு உரிச்சதுக்கப்புறம் செவரொட்டி வாங்கிட்டு போகிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்னடா அவன் மல்லாக்க படுத்து கிடப்பதும் இவங்க சேர்ந்து கிடப்பதும் அவன் கூட்ட குட்டி மாதிரியே கிடக்காங்களா இவன். எதுங்க கால டாக் பபினாய் வெட்டப்பிறவியில் கொட்டப்பிறவி. வாங்க. வா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லாமல் எங்கே நிற்கிறேன். நல்லா இருந்தா நின்றுவீங்களா? ஏயா நீ வேற விரதம் வர்ற ஆள் மாதிரி வந்துக்கிட்டு. ஏயா நீ வேற படுத்திட்டு இருக்க மாதிரி. என்ன வாங்க. என்ன தெரியும்? நீங்க யாரு? இந்த இடத்திற்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக இங்க இன்னும் வந்து சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம்? எங்க கிராமத்துக்கு அம்மன்பட்டிக்கும் சம்பந்தம் இருக்கு. எங்க சித்தி வாக்கப்பட்டிருக்கு இங்க பிள்ளைத்தில. அதனால உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆமா. சம்பந்தப்பட்டிருக்கீங்க நீங்க. ஆமா. சம்பந்தம் இருந்தா தானே சம்பந்தம் இருக்கிற இடத்துக்கு நம்ம வர முடியும். உண்மை. சம்பந்தம் இல்லைன்னா சம்பந்தம் இருக்கிற இடத்துக்கு வர முடியுமா? முடியாது. சம்பந்தப்பட்டவரோட சேர்ந்தாதான் சம்பந்தமா ஒரு விஷயத்த சம்பந்தமா பேசலாம். இந்த உனக்கு லூசு குடிச்சிருச்சுவாரு. நல்லா இருந்த லூசு ஒன்றுச்சு இவங்களோட சேர்ந்தா அப்படித்தேன். சம்பந்தப்படுத்தி பாரு வேதை. பூரா நான் தான் இவங்கள பூரா. என்கிட்ட பேசியா? அமைதியா இருங்க தம்பி, புழக்கிற நேரம். எம்கேஆர் அடிப்போமாப்பா. நீ வேணா அடிச்சு விடு. நீ வந்து வெளியூர் ஆளு, மேலோகத்துலேருந்து வந்திருக்கிய சாமியார். உள்ளூர். இது பூரா என் லோக்கல் பையன், என் பிள்ளைங்கோ. உள்ளூர். விட்டுனா கம்பு கூட்டு மாதிரி ஒன்றுலாம் பிடிங்கிடுவாங்க. நல்ல விஷயங்க. சின்ன புத்துரு. பேச்ச குறையா. நல்ல விஷயம், சிறப்பான ஒரு விஷயம். இந்த இடத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்க எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? என்ன காரணம்? மருமே இல்லை, எங்க அண்ணன். என்ன எதுக்காக அப்படி வர்றாப்புல? ஆடு குட்டி ஓட்டுனுச்சு, அந்த இளங்கொடிய ஆலமரத்தில் கட்ட சொன்னேன், அதை கட்ட வந்திருக்கேன்.
ஆட்டுக்குட்டியோட இளங்கொடியும் ஆலமரத்தை கட்டுவீங்களா? எல்லாத்தையும் கட்டுவோமுங்க. இப்போ இளங்கொடி தேடி வர்றாப்புல, அது நாய் கொண்டு போயிடுச்சுங்கிற விஷயம் அவருக்கு தெரியாம போயிடுச்சு பாருங்க. போச்சொல்லியா போடா அரைஞ்சு வருவேன். போப்பா. எதுக்கு வந்தேனே தெரியலையாடா. அவனுக்கும் தெரியாது, தூக்க வரிசையில் கிடையாது, சூக கடிச்சு பிடிச்சி முட்டைக்கு. சரிங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரியும். அனைத்துமே கற்றவர்கள். இங்க அனைத்து கட்டவரில் கிடையாது, அனைத்தும் சுண்டி வரல. டேய், உங்க அப்பா பேர் என்ன? அப்பா வேறு ஆம்பளை, அம்மா வேறு பொம்பளை. ராதா. அப்பாவை கட்டினதுனாலதான் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு பொண்டாட்டி, எங்கள் அப்பாவுக்கு பொண்டாட்டியாக இருந்ததுனாலதான் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அம்மா. டேய், கோவம் வர்ற மாதிரியே பேச. அம்மாவா? டேய், கோவம் வர்ற மாதிரியே பேசாத. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லு. உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டேன். அப்பா பேர் வைக்க போகும்போதே அப்பாவோட அப்பா வந்து விழுந்தது. விழுகும் போதே அப்பத்தா சென்னையானது, பிரச்சனையாகும் போதே பீங்காங்குத்தி பிடுங்கும் போதே ரத்தம் வந்தது. ரத்தம் வரும்போதே சுண்ணாம்பு தடவும் போது எரியும் சொல்லிட்டு தண்ணியில் விழுகும் போது சும்மாறான்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது புரியுதா? வாங்க. ஏய் புத்துரு, இங்கே வாங்கன்றாரு. எங்க வாங்க? உன்னை வர சொல்லவே இல்லை. போடா, நீ வாடா. சரிங்க, நல்ல விஷயமா பேசலாம். இந்த இடம் என்ன இடம்? பலாமேடை. டேய், கேக்குற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியா? என்ன இடம்? வேலிமலை சாரல் அப்படிங்கிற அம்மன் பட்டியாடா. ஐயோ, பழைய பிரச்சனையை இழுத்து விட்டு போறாங்க. ஏன் யாரு வேறல பத்திரம் இருக்குன்னு இப்ப அடிக்க போறேன். டேய், எனக்கு எல்லாமே தெரியுமா? என்னமோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. நாங்க இங்க அம்மன்பட்டி ஊருக்காரர்கிட்ட நெல் வாங்கி தாங்க நாங்க விவசாயம் பண்ணுவோம். சரி, இவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே பேசுறேன். எனக்கு தெரியாது. வாடா. டேய், அவ்வளவு பெரிய கோவக்காரன், எல்லா விஷயமும் உனக்கு தெரியுமா? என்ன தெரியாது? அனைத்தும் தெரியுமா? என்ன தெரியாது? கடந்த காலம் உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். அம்மன் பட்டிக்கு வழி தெரியாம அங்க ஒடே தெருவார் பட்டியில நிப்பாட்டி கேட்கிறாங்க. எல்லாம் தெரியும்ன்றீங்க. யாரு? சரி, எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் அனைத்தும் கற்றவன் நான். உங்களுக்கு தெரியாது எதிர்காலம். எங்களுக்கும் தெரியும். ஏய், எதிர்காலத்தை பத்தி உனக்கு கிடையாது தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். நாளைக்கு எந்த ஊர் போறேன்னு நான் சொல்லவா? இப்ப நாளைக்கு உனக்கு தெரியாது. புதுக்கோட்டை மாவட்டம், பொன்னம்பராய் தாலுகா, கொன்னையூருக்கு பக்கத்துல, கொன்னையூர்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல தேனூருக்கு போறீங்க. அங்க பக்கத்து ஊருன்றதாலே நோட்டீஸை பார்த்துருப்பீங்க. உன்னை யாரு போற சொன்னா? நான் போயிடுறேன் சாமி. நீ நல்லா இல்ல அது இல்ல பூதி. ஏய் இரு, அவர் எவ்வளவு ஒரு படி படிச்சிருக்காரு, அவர்கிட்ட நிக்க முடியுமா நீ? அவர்கிட்ட நிக்க முடியாது. ஐயோ, எதை இருந்தாலும் கேள்வி கேட்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க பேசுவீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன? சரி, நீங்க தான் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும்ங்கற. அப்புறம் என்ன தெரியாது? உங்களுக்கு என்ன தெரியும்? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஆமா, நான் கற்றது கைமண் அளவு, கலகாது கல்லா. அங்க அடக்கம் அமருள் உயிக்கும், அடங்காம யாருள் உயித்து விடும். ஒழுக்க விழுப்பம் தரும் உயிரினு ஊம்ப. தொட்டனை தூரும் மனைக்கணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. தொட்டனை எந்திரிக்கும், தொடாமையே எந்திரிக்கும். அதிகமா பேசுறான். அவன்கிட்ட கேள்வி அதிகம் பேசுறதுனாலதான் அவனை உள்ள வச்சிருக்கேன். இவனை கேள்வி கேட்டாதே வந்துருவாங்க. கேள்வி கேளுங்க, நாக்கப்படி ஜாயிர மாதிரி கேளுங்க. அவனுக்கு படபடன்னு வேர்த்து கீழே விழுகணும், அவனை எரிக்கணும். தம்பி வாங்க. கேக்குறதுல எல்லாம் செத்தா நான் போய் சென்னை சாகுறது. இந்நேரம் எப்பயும் செத்து நேரம் மண்ணோட மண்ணை மறந்து போயிருக்கணும். நான் சொல்லிக்கிறேன். என்ன நான் கேட்கட்டேன். உங்களையும் பார்ப்பேன், உங்க அப்பாவையும் பார்த்திருப்பேன், உங்க தாத்தனையும் பார்த்திருப்பேன், எத்தனையோ பார்த்திருப்பேன். கேக்குறது கேள்வியை முதல்ல கேளு. கேட்டு பாருங்க, கேட்டு தொலையும். அந்த ஆணவமுங்க படிச்ச ஆணவம், கற்றவர் கற்றவரே காமொருவர். படிச்சவருக்கு தானே இந்த திமிரு தினாவட்டம் இருக்கும். அப்புறம் நிறை கூட்டம் தள்ளும்பாது. ஆணி அரைச்சி ரீப்பர்ல இறக்குற. கிரைதா 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 திரைதா தோபார கலிகுண்டலோடைய 4 யுகம். இதே போறேன். ஏன்ட்ட சொல்லுங்க, அப்புறம் நான் விடு. மண்ணாலானது மகாபாரதம், பின்னாலானது பொங்கச்சோறு, ராமாயணம். 5 வயசுல ஆண்டாம்பே, 10 வயசுல பேங்க்ல கிரைதா யுகத்துல நடந்த விஷயம். யாருக்கு தெரியும்? 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளின்றது யாருக்கு தெரியாது? இதை பேசுறதுக்கு அவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. ஏதாவது கேள்வி ராமாயணம் மகாபாரதம் அப்படி பேசுங்க. அதை விட்டு 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. அப்ப ராமாயணம் பேசினாலும் யாருக்கு தெரியாது? ராமாயணம்னா மகாபாரதம் 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டு என்ன 2500 பாட்டு, 10,000 பாட்டு தெரியல. ஏத்தி வச்சிருக்கீங்க. சரிங்க வாங்க. அப்பா வெறி உண்டேன். என்ன கேட்டான்னு சொல்லுவாருங்க கண்ணே. ராமாயண மகாபாரதம். ராமாயண மகாபாரதம் எல்லாமே. ஆமா,
கேட்குறேன் கேள்வி. ராமாயணத்துல சீதையை திருமணம் முடிக்கணும் அப்படின்னா சுயவரம், அந்த சுயவர மண்டபத்திலே பாருங்க எல்லாரும் வரிசையா இருக்காங்க. ஆனா இங்க போட்டியோட நிகழ்வு என்னன்னா சிவதனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனுசு வில்லை யாரு வளைத்து நாணேற்றார்களோ அவர்களுக்கு தான் சீதை அப்படிங்கிறது தான் போட்டி. எல்லாரும் வளைச்சு பார்த்தா வளைக்க முடியல. ஆனா ராமர் அந்த சிவதனுசு எடுத்து வளைத்து நாணேற்றி வில்ல வளைக்க மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா அவர் வளைச்சதோட அந்த வில்ல ஒடிச்சிட்டாரு. யார் ஒடிச்சவன்? ஏய், ராமர் என்ன பண்ணாரு? வில்ல வளைக்கிறத காட்டிலும் வளைக்கணும் அப்படிங்கிறத வளைச்சது மட்டும் இல்லாம ஒடிச்சாரு. ஏன் வந்து வில்ல ஒடிச்சாரு? அவரு வளைக்க சொன்னது ஒடிச்சாருல, அந்த ஆளை பத்தி பேசலாமா? அது என்ன மனுஷனா? இல்ல அது மனுஷனா? வளைக்கத்தானே சொல்லிருக்காங்க, அதை ஒடிச்சிருக்காரு. அந்த ஆளு பேசவே காரணம் இருக்கியா உள்ள? விடுங்க, அந்த ஆளு தெரியுமா தெரியாதா? காரணம் இருக்கு. காரணம் இல்லாம ஒடிச்சு விட்டாராக்கா அந்த ஆளை போய் பேசலாமா? காரணம் இல்லாம ஒடிக்கல. என்ன காரணம்? ராமன் என்று உடைத்தான் வில்லை. தம்பி சீரியஸ் இது. உனக்கு அப்ப மூட சொல்லு. நல்ல பதில் சொல்ல போறேன், எடுத்தடிக்கும். என்னன்னு எப்படி படுத்து கிடைக்க நிராசன சீனி ஆடு மாதிரி மிரட்டுற அவனை. ராமன், பீமன், தத்ருக்கன், பித்ருக்கன். ராமன் அப்புறம் பீமனுக்கு கொண்டாந்து உள்ள விடுறாயா? அவங்க எல்லாம் என்ன பீமனுக்கு ராமனுக்கு சம்பந்தம் இல்லையா? இருக்குவான். வில்லை வளைக்க சொன்னா வில்லை உடைத்திருக்கிறான். உடைப்பது விறகு, முறுக்கு. உடைக்கிறத சொல்ல வரேன். அம்மன் பட்டி ரொம்ப ஒற்றுமையான ஊரு நினைச்சேன், ஆனா சரியில்லையே. என்ன ஒற்றுமை இருக்கு? எந்திரிச்சு போனாங்கல்ல, இவங்களும் எந்திரிச்சு போக வேண்டியதானே? அந்த ஒற்றுமையாடா நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க உசுருக. பிள்ளத்திலேருந்து வந்து முத்து என்னை கேவலப்படுத்தி எங்கள் அண்ணன் நீட்டி நிமிந்துட்டான்டா கேவலப்பையன். இந்த மருமையெல்லாம் காணாங்க பூரம் சாஞ்சிட்டில்ல, எதுக்கிட்டே வந்தேனே தெரியல. இந்தா கடைசியில் சொல்லிட்டு மண்ணை கவரையான் பாரு ஒருத்தன், நம்ம தம்பி தான் சின்ன புத்துரு. வளைக்க சொன்னார்கள், ஆனால் உடைத்தான் வில்லை ராமன். ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன், ராமனுடைய ஒய்ஃப் சீதா. சொல்ல விடுங்கப்பா. என்ன சொல்ல விடுங்க? இதெல்லாம் ஒரு கேள்வி. சரி சொல்லட்டும். என்ன என்ன கேட்டா சொல்லுங்க. என்ன கேட்டியா? கேள்வி தெரியாம தான திரா. கேக்கலடா. கேள்வி கேக்கல. வில்லை வளைக்க சொல்லும் போது ஏன் உடைத்தார்? இதான உங்க கேள்வி. ஆமா. வளையும் வில் அப்படின்னா ஈயம், இரும்பு, தகரம், பிளாஸ்டிக். அது நன்றாக இருந்தால் அதை வளைக்கலாம். பிராண்டட் குறைந்து விட்டால் தங்கத்திலே 916, சாதா தங்கம், சொக்க தங்கம், மஞ்ச தங்கம். சாதா தங்கம், சொக்க தங்கம், அப்புறம் மஞ்ச தங்கம் என்னடா? எல்லா தங்கமும் மஞ்சளா தானா இருக்கு. என்னடா? சரி வளைக்க சொல்லி சொல்லிடுறேன். அவர் வளைக்க சொன்னதை ஏன் உடைத்தான்? வளையல், வளகாப்பு, கண்ணாடி வளையல், பொன்னான வளையல். கண்ணு கல்யாண பொண்ணு கொண்டாடி வருவாளை. ஏன்டா கத்துற? நீ எதிர்த்து வீட்டுக்கு போடா. இப்ப இவன் குரு தடி வாங்க போறான்டா முத்து. உனக்க நோக்கான்ட்டியா? வளைக்க சொன்ன போது உடைத்தான் அல்லவா வில்லை. அவன் உடைச்ச வில்லு யாருடைய வில்? யாருடைய வில்லுனே? கேள்வி கேட்டதாக புரிஞ்சா? அவன் அரை மணி நேரம் பேசினா என்னன்னு தெரியாம தானே பேசிக்க. டேய் இப்ப நீ என்ன பேசுன? எதுக்குடா பேசுன? இப்ப என்னங்க பேசுன? எதுக்கு பேசுனியா? நீங்க தன்மையானவர் நான் அறிஞ்சுக்கிட்டேன். இதுக்கான பதில உங்கள்ட்ட நான். உடைச்சது யாரு வில்ல? அது முத்தண்ண இல்ல. இல்ல யாரு வில்ல? டேய் எந்த நீ ஒண்ணுலயே மத்திய காலையில வழியில உடைச்சது யாரு வில்ல? யார் வளைக்க சொன்னது?
இங்க வரியா யார் வளைக்க சொன்னது எதுக்காக வளைச்ச திருச்சியில அந்த டீ கடைக்காரர் சுப்ராம் அவரோட வில்லா போடா பைசா வெயிட் அடிச்சு அவர் என்ன கேட்டாரு நீ என்ன இப்ப என்னத்துக்கு பேசுன எதுக்கு நான் பேசிருப்பேன் இவ்வளவு நேரமா ராமன் தம்பி லட்சுமணன்டா பொண்டாட்டி சீதைண்டா இதெல்லாம் உன்ட்ட கேட்டாரா அவர் என்னடா கேள்வி கேட்டாரு வில்லை யார் விட்டு வில்லை உடைச்சது வளைக்க சொன்ன வில்லை உடைத்தான் உன்னை அப்படியே மொட்டையர் வாட்டை விட்டு நானடா மொட்டையர் வாட்டை உடைப்பது எளிதல்ல கடினம் ஸ்ட்ராங் ஒண்ணு தமிழ்ல பேசி இல்ல இங்கிலீஷ்ல வளைக்க சொன்னதை உடைத்தான் பிடி ராஸ்கல் அவுட்டு பீரங்கி ஆயிரமா ஏலே அது கட்டவும் நடக்குறடா அவுட்டு பீரங்கி வளைக்க சொன்ன வில்லை உடைத்தான் ராமன் அரை வாங்க போறியடா ரெண்டு பேரும் அற கிடையாது வில்லு முழுசா டேய் தெரிஞ்சா பதில சொல்லு தெரிஞ்சா பதில சொல்லு அப்படின்னு என்கிட்ட கேக்குறீங்க வளைக்க சொன்னதை ஏன் உடைத்தான் அவன் உடைச்ச வில்லு எருக்கலங்குச்சியா மூங்கி குச்சியா வேப்பங்குச்சியா நீங்க பதில சொல்லுங்க மூத்தவரு முதியவரு இந்த சின்ன பையல்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டேன் போடா அவர் என்ன கேட்க அவர் என்ன எருக்கலங்குச்சியா அவங்க வேப்பம் எருக்கலங்குச்சியா என்ன நீங்க பதில் சொல்லுங்க மூங்கி குச்சியா வேப்பங்குச்சியா வில்லு எதுல செஞ்சது தம்பி பதில் சாமியை வந்து கேட்டா ஒரு மரியாதையா பதில் சொல்றான் இப்படித்தான் சாமி போற இடத்துல எல்லாம் ஏதாவது பேசி புரியா அதிக போட்டு கேவலப்படுத்துறியா நானு இருக்கவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆமா ஆமா மூத்தவர் தானே குருக்களா வலிக்குது எனக்கு கும்பிட்டு விழுந்து எத்தனை இடத்துல விழுந்திய வேணால என்ன மாதம் பேசி புரியாங்க வாய்க்கு வர்றதெல்லாம் பேசு எதுன்னு தெரிய கேள்வியே தெரியாம பேசுறானே இவனை வச்சு எப்படி சமாளிக்கிறியா ஐயோ அப்படியா இவனை வச்சு எப்படி சமாளிக்கிறியா அதான் அதுக்கு தான் பெரிய ஆள் வேணும்னு சொல்றது வீட்டுல சின்ன பிள்ளைகளா அப்படித்தானே இருப்பாங்க எருக்கலங்குச்சி போய் வளைக்க முடியும் வளைக்கும் எருக்கலங்குச்சியை கொண்டாந்து வில்லுல வைப்பாங்களா வில்லுல வைப்பாங்களா அது வில்லு எதுல வச்சிருப்பாங்கடா எருக்கலங்குச்சி வேப்ப நீங்க சொல்லுங்க பதில ஒண்ணு ஈயமா இருக்கும் இல்லாட்டி எறும்பா இருக்கும் நான் பரவாயில்லடா அடே ராமா இந்த வில்லை வலடா என்று சொன்னார் சரியான கூட்டம் வடமாடுகள் நடந்தது அம்மன்பட்டியில அது இல்லையா வில்லை வலடா என்று சொல்லும்போது ஒடித்தான் அவன் பெருங்கொண்ட பிரச்சனை உடைத்த வில் நான் சொன்னது தவறுதான் வேப்பங்குச்சியா கரண்ட் கம்பியா இவங்க இந்த இடத்துல இல்லவே இல்லை எப்படி இருந்தாங்க அவன் சொன்னான் பாரு வேப்பங்குச்சியா நான் சொன்னது அகத்தி குச்சி மூங்கி புழக்க போறேன் குச்சியை புழக்க போறேன் செக்ஸ் வீடியோ சரி பதில சொல்லுங்க பதில சொல்றேன் அங்கிட்டு பாரு அவன் அந்த வேலை தானே பாக்குறியா வயக்காட்டில் உழப்போவது எப்படி அவன் துபுக் மடுவோட அடுத்த கேள்வி நான் சொல்லுவேன் வளைக்க சொன்ன வில்லை உடைத்தான் ராமன் ஏன் வளைச்சான் உடைச்சான் அந்த வளைத்த வில்லில் நரம்பு தலைச்சினோம் ஏன் வளைக்க சொன்ன போது உடைச்சான் தெரியுமா அந்த வில்லனுடைய தெம்பு குறைந்து விட்டது அதனால உடைந்து விட்டது கைதட்டலாம் ஆமா தம்பி ஒரு கிரிக்கெட் மட்டை இருக்கிறது அல்லவா நீ விளக்கம்லாம் கழிக்க வேண்டாம் இப்ப மகாபாரதத்துல கேட்கிறேன் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் யுத்தம் நடக்கிறது கடைசி யுத்தமாக அர்ஜுனன் கர்ணனை நோக்கி பானம் வருகிறான் கர்ணே அர்ஜுனனை நோக்கி பானம் வருகிறான் நாகாஸ்திரம் வருது பானமா பானையா பானம் நாகாஸ்திரம் வருது கடைசியில பாருங்க கர்ணனுடைய தேரோட்டியாக இருந்தவன் சல்லியன் அவன் கடைசியில சாரதியாக இருந்தவன் இறங்கி போயிட்டான் நடுத்தருவில் விட்டுட்டு இந்த நடுத்தருவில் விட்டுட்டே பாக்குறாங்க ஆமா விட்டு இறங்கி போனேன் அப்ப கீழே இறங்கி பார்க்கும் பொழுது கர்ணனுடைய தேர் சக்கரம் சகதியில மாட்டிருச்சு அதை எவ்வளவுதான் தூக்கி பார்த்தாலும் அவனுடைய முழு பலத்தை வச்சு தூக்கி பார்க்கிற தூக்க முடியல அந்த சக்கரம்
என்ன தன்மை வாய்ந்தது? குட் ப்ரோ. அர்ச்சுனன் ஓட்டுகின்ற தேர் இடியட் அர்ச்சுனன். மழை பெய்யும் போது எதுக்குடா செகதிக்குள்ள ஓட்டுற? நோத்தால எத்த தண்டி வார்த்தை கேட்கிறாங்கடா. ஓட்டுன தேரு தேரா தேலா? தேரு தேரு நட்டுவாக்காளி என்னை லூஸ் ஆக்கி விட்டுருவாங்க பாரு. ஒட்டிகின்ற செல்லுகின்ற பொழுது அர்ஜுனுடைய குதிரை ரைட் சைடு குதிரை சாணி போட்டுச்சு. அதனாலதான் லெஃப்ட் சைடு குதிரை மிரண்டதுனாலதான் பீலு செகதில் அகப்பட்டது, பதிந்தது. உள்ளுக்குள்ள பாம்பு என்னை இழுத்து விட்டு லூஸ் உடிக்க வச்சுட்டாங்க. ஏய், உனக்கு பதில் தெரியும்? தெரியும். அர்ஜுனுடைய தேர் சக்கரம் என்ன தன்மை வாய்ந்தது? அர்ஜுனன் இல்ல, நான் கேட்ட கேள்வி என்ன புரியல உனக்கு. கர்ணன். கர்ணன் ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க தான், அவனுங்க பங்காளி மாதிரிதான். அவங்க தான்டா தண்ணி பந்தலுக்கு போனவங்க. கர்ணா அது இல்லடா. கர்ணா என் தேர் கப்ளிங் உள்ள ஓஸ் மாட்டிக்கிருச்சு. நாராயணா நாராயணா. நாராயணன் கிடையாது, அங்க வந்து சோமே. பதிந்த தேர் சக்கரம் என்ன தன்மை? ஆமா, முரட்டு தன்மை கிடையாது. சக்கரம். கரம் சிரம் புறம் நீட்டாதீர். பஸ்ல லீவ் போட்டிருப்பாங்க. மாட்டினது கர்ணனுடைய சக்கரம் என்ன தன்மை வாய்ந்தது? சக்கரத்துக்கு வெல்டிங் ஆண்மை தன்மை. தொங்காஸ். இவங்க என்ன இழுத்து விட்டுறாங்க. அந்த சக்கரம் பனஞ்சட்டம். டேய் இங்க வாங்க. ஒரு சின்ன பையன் பெரிய மனுஷன் நின்னுக்கிட்டு சின்ன பையன், இவன் சின்ன பையன் புத்தி அப்படிதான் போகும். நான் கேட்ட கேள்விக்கு நீங்களாவது பதில சொல்லுங்க. ஒரு பதிலாவது கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். நான் என்ன கேள்வி கேட்டீங்க? கர்ணனுடைய தேர் சக்கரம் ஜகதியில பாய்ந்தது. எவ்வளவு அவனுடைய முழு பலத்தை வச்சு தூக்கி பார்க்கிறேன். அந்த சக்கரத்தை அவனால சகதியில இருந்து வெளியில எடுக்க முடியல. அப்ப அந்த சக்கரத்தோட ஒரு தன்மை இருக்குமா இல்லையா? அந்த சக்கரம் என்ன தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத என்னோட கேள்வி. அந்த சக்கரம் எம்ஆர்எப்பா டிவிஎஸா? அந்த காலத்துல ஏதோ ஆத்தா விட்டு டிவி சுட்டி நானாவது பரவாயில்லையா? நீ எவ்வளவு நானாவது அந்த காலத்துல பணம் சட்டை இருந்துச்சு, பணம் சக்கரம்னு சொன்னேன். நாயம் இருக்கு, டிவி சுட்டியா எம்ஆர்எப்பா. சரி, உள்ள ஆளோல சோன்னு ஒரு சத்தம். இருங்க, டயர் பிரச்சனை முடிச்சுக்கிடுவான். டயர் சியோ டயர். பதிந்த வசனம் மறந்து போச்சு. பதிந்த சக்கரம் என்ன சக்கரம் அப்படின்னா அது தர சக்கரம், புஷ்வானம், ரங்கு சக்கரம், சங்கு, கப்ளிங், ஓஸ். நீங்க என்ன லூஸ் ஆக்கிட்டாயா? படுத்தாத. முடியலைன்னா லேசா மயிருக்கு. உள்ள ஆளோல சோன்னு ஒரு சத்தம். யார் இருக்கா உள்ள? உள்ள நடிகர்கள் 4 பேர், ஊருக்கார 7 பேர் படுத்து கிடக்க. அப்படி சொல்லுங்க. என் தங்கை வள்ளி. அடுத்தபடியாக என்னுடைய ஆள் லங்கு. அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதத்தை தர வேண்டும். அதிரசம் வேணாம், அந்த பிள்ளைக்கு பிடிக்காது, முறுக்கு கொடுங்க. பாட்டு பாடவா? உனக்காக பாடுறேன். வள்ளி வள்ளி என்ன வந்தா வடிவேலந்தா, புள்ளி வைத்து புள்ளி போட்டா சூப்பர்னே, ஏண்டா புது கோலந்தா, அன்னை இவரை பாரு. பாடுறனே, உனக்கா சூப்பரப்பட்ட பாரு. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா பேரா அந்த தடியடு. அந்த தடியை எடுக்கையில பொடி, தாத்தா தடியை எடுக்கையில பொடிய பறக்க விட்ட தாத்தா அடங்கோத்தா. சீச்சி சீரனு நீச்சி, சீச்சி சீரனு நீச்சி. மெலோடி சாங்க. மெதுவா தந்தி அடிச்சானே ஏ மச்சானே, தூத்துக்குடி கொத்தனாரு தானே. ஏண்டா அதுக்கு பாண்டி முனி அடி அடிக்கிறான்டா பிறகு தனி பையன். வாமா
பாட்டு பாடுவேன். தென்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில் கல்யாணம் எப்போ சொல்லம்மா ஏ வள்ளியம்மா நாத எங்கி கொள்ளம்மா. தென்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில் கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் என் பொன்னம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். நான் என்ன சொல்ல வார்த்தையது சிக்கவில்லை நல்ல கள்ளி வெள்ளி கால நகமாத்த போறோமா. தென்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில் கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் ஏ வள்ளியம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். மாலை மயக்கத்தில மாமே வீட்டுல வேட நான் பார்த்து போவே ரூமுல வாழை நான் கொடுத்தா மாமே வாங்கல பார்த்த பார்வையில எதுவும் தோணல என்னோட மீதியத்தான் உன்னாக அரவணைப்பான் சொன்னா சூறாவளி வேகத்தான் கண்மூடி இருக வைப்பான் உள்ளூர சிரிக்க வைப்பான் கண்ணே சரசத்தில ராஜதான் சொக்குதி நெஞ்சும் உன்னன்னு பொழுது ஒரு கோலங்கா நான் எண்ணி எண்ணி பார்த்து இனிமேல சொல்ல மாட்டேன். திருச்சீமையில மீனாட்சி கோவிலில் கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் என் பொன்னம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். சுவிட்ச் போர்டு ஆஃப் பண்ணேன். நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கிறார் எவர் அவரே? கொமட்டிக்கா. கொமட்டிக்கு அதுக்கு இங்க வந்தாரு. ஓ நீக்குறோ இல்லடா நாரத மகரிஷி கூப்பிடுங்க ஆசீர்வாதாங்க. சாம்பு சே சாமி சாமி இவங்க இருக்க வரைக்கும் விளங்காது. இந்தா உளுந்த வடை கிளம்பிட்டேன். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வடக்கி விழாமா மாமா பிரம்மச்சாரி பழகி விழலாமா சிமெண்ட் மூட்டையை போய் இறக்கிட்டு வாத்தா. அருமையான வரவேற்பு ஆடிப்பாடி வரவேற்பு தமிழக பண்பு. என்னது வம்பா இவ்வளவு அழகு. யாரு அழகுனா என்ன அழகு? குருவி முட்டை மாதிரி இருக்கா. சாரி மேடம். அடி வெள்ளக்கார வேளாயி அருமையான வாய்ஸ். நீ கொள்ளக்காரி ஆனாயே அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரி ஆனாதற்கு ஏனென்று நீ தொலைச்சே உள்ளிருக்கும் இதயத்தை
தங்கச்சி வாத்தா சட்டி தெரியுது அந்த இருந்து நோத்தவங்க மாட்டானா ஆடை முழுதும் நனைய மலை அடிக்குதடி ஆடி பொழுது நினைக்க மழை கடிக்குதடி இதில் ஆசை உள்ள வழி அலை கடிக்குதடி நீல விழிகள் மயங்கி கதை படிக்குதடி நினைவு வந்து மனதில் குரல் கொடுக்குதடி அம்மம்மம்மா ஆடி பொழுது நினைக்க மழை கடிக்குதடி கண்ணம் கண்ணாடி காதல் பார்க்க கைகள் பூமாலை தோளினில் சேர்க்க கண்கள் கண்ணாடி காதலன் மறைய கைகள் பூமாலை தோளினில் சேர்க்க உள்ளம் கோபத்த போர்வலம் போக கண்கள் பூப்பந்த அழகிய பொங்குது கண்பட்டனை பொங்க சொல்லுது கண்பட்டவி ஓ ஆடி முழுது நினைக்க மலை அடிக்குதடி ஆசை உள்ள வழிய அலை அடிக்குதடி அண்ணா மச்சான் டேய், என்ன மச்சான் பேய் என்ன இப்படி கூப்பிடுறீங்க இந்த மச்சான் என் மாப்பிள்ளை தான் அப்படியா என்ன எடுத்து என்ன காரணம் நம்பு என்ன நம்பு நாரத மகரிஷி வந்திருக்கு இங்க நீ ஏய் விடுறாங்க ஏவி விடுறதுக்கு நீ என்ன பேயா பிசாசா சாத்தான் அப்படியா யார் வந்திருக்கா நாரத மகரிஷி பார்த்தீங்களா ஆமா நான் பார்க்கவா வருவார் அவரா அவர் வர நீங்க கூப்பிடுறீங்களா அவர் அட்டைப்பூச்சி வாட எடுத்து வருவார் ஓ எங்க இருக்காட்ட வாங்க சாம்பு ஐயா வேற மாதிரி சொல்றேன் கச்சா 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 சித்தியா ஏ என்ன உறவு மறது ஓ தலைவா தவ புதல்மா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே தலைவா தவர் புதல்வா வருகவே உங்கள் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவான குணம் கொண்ட அருள் வெல்லவே நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி கருணை செய்வோர் காணவே நீடில்லாத யார் வெல்வா ஈரேழே ஈரல் உலகிலும் தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாளடி தாழ் பணிந்து வாழ்கவே புகழ் நீங்கி புகழில் மலை நீங்கி கருணை புகழ் நீங்கி கந்தனின் தமிழ் நீங்கி அறிவில் புகழ் நீங்கி புகழில் மலை நீங்கி கருணை புகழ் நீங்கி கந்தனின் தமிழ் நீங்கி தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பான் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய கலைவாணி மைந்தனாகிய கலைவாணி மகேந்திராக நீங்கள் எங்க இடத்துக்கு வந்தது பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியம் தாய்க்குள்ளமே வாழ்க்கை வாங்க நீங்க நீங்க என்ன பெரிய மகிமை கத்திரிக்கீங்க நாம பாருங்களேன் இங்க பாருங்க அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன சென்று வாருங்க போயிருங்க போயிட்டு எதையாவது ஏவி விட்டு போயிருவேன் நீ போ முதல்ல